சொல்லிட்டு இந்த காரியத்தை நீங்க தான் என்ன பண்ணுங்க, வாய்க்க செய்வீங்கன்னு சொல்லிட்டு உங்க மேல நான் நம்பிக்கையா இருக்கிறேன்பான்னு சொல்லிட்டு நீங்க தேவனிடத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது, அந்த காரியத்தை நீங்கள் அர்ப்பணித்து செய்யும் பொழுது அது உங்களுடைய வாழ்க்கையில சக்சஸ் ஆய் மாறும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நிறைய நேரத்துல நம்முடைய சுயபலத்தை நம்பிக்கொண்டிருக்கிறோம், நம்முடைய பணபலத்தை நம்பிக்கொண்டிருக்கிறோம், நம்முடைய ஆள் பலத்தை நம்பிக்கொண்டிருக்கிறோம். என்னால எல்லாம் செய்ய முடியும், நானே பண்ணிடுவேன், இதுக்கு எதுக்கு ஆண்டவர்? கவனிச்சிங்களா? பாருங்க, எந்த ஒரு செயலை செய்ய போனாலும் தேவனிடத்துல முதல்ல ஒரு காரியத்தை சொல்லிட்டு தான் நீங்க அந்த காரியங்களை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவே தான் சொல்றார், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் என்ன பண்ணுமா, நம்பிக்கையா இருக்கும். கண்கள் மனுஷருடைய வழிகளை என்ன பண்ணாம், நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன் நம்ம வழியை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கணும்னு சொன்னா, நம்ம வழிகளை கொஞ்ச நேரம் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆகவே தான் இன்றைக்கு நாம் என்ன பண்ணோம், நம்முடைய வழிகளை தேவனுக்கு என்ன பண்ணுமா, ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. உங்கள் வழிகளை ஆராய்ந்து பார்க்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஆகவே தான் தாவீது ரொம்ப அழகா சொல்றாரு, கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர்.